Hello everyone. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு PHP ப்ரோக்ராம். PHP ப்ரோக்ராம் எப்படி எழுதணும்னு பார்க்க போறோம். இந்த PHP ப்ரோக்ராம்ல நம்ம லோக்கல் சிஸ்டம்ல வச்சிருக்க வெப் சர்வர்ல எப்படி நீங்க போடுறது, வெப் சர்வர்ல இருக்கிற உங்களோட PHP பேஜை எப்படி டிஸ்ப்ளே பண்றது, இத ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். So இந்த எக்ஸாம்பிள் இஸ் அபவுட் printing multiplication table. So multiplication table print பண்ண போறீங்க. So அதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ண போறீங்க. அந்த இன்டர்ஃபேஸ்ல நம்ம எந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் வேணுமோ இந்த நம்பர்ஸை வாங்க போறீங்க. அண்ட் நீங்க பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் டேபிள்ல எத்தனை நம்பர்ஸ் வரைக்கும் நீங்க மல்டிப்ளிகேஷன் டேபிள் எந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்க பிரிண்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத வேல்யூஸை வாங்க போறீங்க. ஸோ நமக்கு ரெண்டு இன்புட் வேணும். ஒன்று நம்பர் டேபிள், ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ். எந்த வேல்யூஸ் வரைக்கும் நீங்க மல்டிப்ளிகேஷன் டேபிள் பிரிண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு வாங்க. ஸோ ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும் இதுல PHPல. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் ப்ரோக்ராம் பண்ணதுக்கு முன்னாடி நமக்கு தேவையானது என்னென்ன காம்போனன்ட் என்னென்ன திங்ஸ் தேவை அதை ரெடி பண்ணிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் திங் இஸ் நமக்கு வெப் சர்வர் வேணும். ஸோ அதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிளாக இருக்குது. லைக் பேம், ஸ்கேம், எக்ஸாம்ப் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணணும் யூ கேன் யூஸ் இட். ஸோ என்னோட சிஸ்டம்ல நான் வச்சுருக்கிறது வேம்ப் வச்சுருக்கேன். ஸோ உங்களோட சிஸ்டம்ல வேம்ப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ வேம்ப் சர்வராக நம்ம ஆன் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் ஒரு வேம்ப் சர்வர். வேம்ப் சர்வர் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களோட டாஸ்க் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேம்ப் சர்வரோட ஐகான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலி ரெட் கலரில் காமிக்கும். தென் இட் பிகம் டர்ன் டு க்ரீன். ஸோ க்ரீன் கலராக மாறின பிறகு தான் யூ ஷுட் மேக் ஷூர் தட் அது வந்து வெப் சர்வர் ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். ஸோ வெப் சர்வரில் நீங்கள் லெஃப்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் அ லிஸ்ட் ஆஃப் மெனுஸ். அதில் நமக்கு லோக்கல் ஹோஸ்ட், பிகாஸ் நீங்கள் சர்வரும் சேம் சிஸ்டம் அண்ட் ப்ரௌசர் கிளைண்ட்டும் சேம் சிஸ்டம் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ கோயிங் டு ஓப்பன் லோக்கல் ஹோஸ்ட். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் உங்களோட வேம்ப் சர்வரோட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் ஹோம் பேஜை உங்களுக்கு ஓப்பன் பண்ணும். ஸோ இதுதான் உங்களோட ஹோம் பேஜ் ஆஃப் வேம்ப் சர்வர். ஸோ ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ், பேக்கேஜஸ்லாம் டிஸ்பிளே, கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். தென் டூல்ஸ், PHPக்கு சப்போர்ட் பண்ண டூல்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகுது. இப்போ இங்கே நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த யூசர் ப்ராஜெக்ட்ஸாக நீங்கள் ஆக்சுவலாக பண்ணுற ப்ரோக்ராம் PHP ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கு சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ நான் ஒரு செப்பரேட் ஃபோல்டர் வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டரில் உங்களுக்கு PHP ப்ராஜெக்ட்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ஆக்சுவல் ப்ராஜெக்ட்குள்ளே போகலாம். இல்லைன்னா இங்கே நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ டைப் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டரில் இருக்கிற ஃபைல்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது நான் ஆல்ரெடி என்னோட வேப் சர்வரில் வச்சுருக்கிற ப்ரோக்ராம் லிஸ்ட்டு. நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அதில் நிறைய ஃபோல்டர்ஸும் நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து வர்ச்சுவல் அட்ரஸு. ஸோ வர்ச்சுவல் அட்ரஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரோக்ராம் லொக்கேஷன்ஸில் இருக்குது. ஸோ இது டைரக்டரி லேப்னு ஒரு டைரக்டரி வச்சுருக்கேன், கோட்னு ஒரு டைரக்டரி வச்சுருக்கேன், இன்னொரு டைரக்டரி மை டைரக்டரி வச்சுருக்கேன். ஸோ என்னோட வெப் சர்வரில் வச்சுருக்க ஃபைல்ஸாக டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து லாஜிக்கல் அட்ரஸில் இருக்குது. ஸோ ஃபிசிக்கலி ஆக்சுவலாக எங்கே இந்த ப்ரோக்ராம்ஸில் இருக்குது அப்படின்னா, எங்கே நம்மளோட PHP ஃபைல்ஸ் சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேம்ப் சர்வரை எந்த லொக்கேஷனில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்களோ அந்த லொக்கேஷன் போகும். ஸோ ஆப்வியஸ்லி நான் என்னோட சிஸ்டமில் வந்து வேம்ப் சர்வரை C:\" நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ வேம்ப் அப்படிங்கிறது இருக்கும். உள்ளே போனீங்க அப்படின்னா சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ்லாம் இருக்கும். நமக்கு தேவையானது www அப்படிங்கிற ஃபைல். அந்த டைரக்டரி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் என்னோட ஹோம் பேஜில் இருக்கிற கண்டென்ட். நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ இதுதான் உங்களோட ஹோம் பேஜில் இருக்கிற PHP. ஸோ இந்த ஃபோல்டர் தான் இங்கே டிஸ்பிளே இருக்கு. ஸோ இது வர்ச்சுவல் லொக்கேஷனில் இருக்குது, இது ஃபிசிக்கல் லொக்கேஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபைல்ஸ் தான் இங்கே எனக்கு சேவ் ஆகிருக்குது. பார்த்தீங்கன்னா இதுதான் சேம் ஃபைல்ஸ் லிஸ்ட்டு அவருக்கு இங்கே டிஸ்பிளேல உங்களுக்கு. ஸோ இப்போ என்னோட லேப் ஃபோல்டரில் தான் என்னோட ஃபைல்ஸ் எல்லாம், என்னோட ஆக்சுவலாக நம்ம இப்போ ரன் பண்ண ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ லேப் அப்படிங்கிற ஃபோல்டருக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சர்ச் ப்ரோக்ராம்ஸ் நான் நிறைய வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்டிப்ளிகேஷன் டேபிள். ஸோ மல்டிப்ளிகேஷன் டேபிளை நான் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அவுட்புட் பார்த்துருவோம். ஸோ அந்த அவுட்புட்டுக்கு ஏற்றாப்புல ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணலாம். ஓகே, ஸோ என்னோட அவுட்புட் என்ன ப்ரோக்ராம் சொல்லியிருந்தா ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள். அதுக்கு எந்த மல்டிப்ளிகேஷன் நம்பர் டேபிள் நம்பர் கொடுக்குறோம், எந்த ரேஞ்சுக்குள்ள டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ ஐ நீட் டு இன்புட். ஸோ இதுதான் என்னோட அவுட்புட், இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சிருக்கேன். ஒன் இஸ் டு கெட் எந்த நம்பர் டேபிள் வேணுமோ அந்த நம்பர் அந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் வாங்குறதுக்கு, இங்கே எந்த ரேஞ்சுக்குள்ள மல்டிப்ளிகேஷன் டேபிள் பிரிண்ட் பண்ண போறீங்களோ அந்த ரேஞ்ச் வாங்குறதுக்கு. So first I will execute it and then we go for எப்படி execute ஆகுதுன்னு பார்க்கலாம். Okay, for example இப்போ நான் number 2 டேபிளோட மல்டிப்ளிகேஷன் வேணும், comma 8 டேபிள் மல்டிப்ளிகேஷன் டேபிள் வேணும், 10 டேபிள் வேணும், 15 டேபிள் வேணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஃபார் 2, 8, 10 and 15 இதோட டேபிள் எனக்கு நம்பர்ஸ் லிஸ்ட் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்புட் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் என்னோட மல்டிப்ளிகேஷன் டேபிள் எந்த ரேஞ்ச் வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ண போகிறேன். ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் நம்பர் மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து 1 to 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் டேபிள் நம்ம ஸ்கூலில் படித்ததை பார்த்தீங்கன்னா 1 to 12 வரைக்கும் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து 1 to 20 வரைக்கும் இருக்கும். ஸோ யூ கேன் டிசைட் எந்த ரேஞ்சுக்குள்ள நீங்கள் மல்டிப்ளிகேஷன் டேபிள் பிரிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. So for example I decide to print from 1 to 10 வரைக்கும் இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் பிரிண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இப்போ நான் ஜென்ரேட் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த ஹரிசாண்டல் லைன் கீழே I'll get a number table for 2, 8, 10 and 15 வரும். கிளிக் பண்ணிட்டேன். You can see. ஸோ நான் 2 கொடுத்துருந்தேன், மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஃபார் 2 with range 10. ஸோ 10 வரைக்கும் எனக்கு மல்டிப்ளிகேஷன் டேபிள் பிரிண்ட் ஆகிடும். பார்த்தா தெரியும், இது நம்பர் டேபிள் 2 10 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் எனக்கு டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு சிங்கிள் லைனாக பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ நான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் 8 கொடுத்துருந்தா மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஃபார் 8 வந்திருக்கு, மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஃபார் 10, ஃபைனலாக multiplication table for 15. So this is how I want my output. So இந்த மாதிரி நான் output prepare பண்ணக்க I'm going to write a code. So நமக்கு சிம்பிளா தெரியும். So இந்த செக்ஷனுக்கு நம்ம HTML code is more than enough. So to process all this input நான் PHP யூஸ் பண்ண போறேன். So இந்த portions I'll put it in PHP script. Okay. So இப்போ நம்ம coding section போலாம். So I need this kind of output. So imagination படி இப்படிதான் எனக்கு அவுட்புட் வருது நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ for how to write coding for this. ஸோ கோடிங்க்கு நமக்கு டெக்ஸ்ட் எடிட்டர் வேணும். டெக்ஸ்ட் எடிட்டருக்கு நான் யூஸ் பண்ண போகிறது நோட்பேட். ஸோ ஐ ப்ரிஃபர் நோட்பேட் பிகாஸ் நீங்கள் கோடிங் நீங்கள் ஓனாக டைப் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அதர் டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் மாதிரி உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்காது, இல்லை நீங்கள் சஜஷன் கொடுக்காது. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட கோடிங்கை ஞாபகம் வச்சுக்க முடியும், எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை நீங்களே ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஈவன் எந்த டெக்ஸ்ட் எடிட்டர் உங்கள் சிஸ்டம் நீங்கள் உட்காந்துருக்க சிஸ்டமில் அவைலபிளாக இல்லாட்டா கூட நோட்பேடு எல்லா சிஸ்டமில் அவைலபிளாக இருக்கும். ஸோ யூ கேன் யூஸ் திஸ் ஒன். ஸோ அதனால் டிஃபால்ட்டாக நான் யூஸ் பண்ணது வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிள். இந்த ப்ரோக்ராமுக்கு டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ண போகிறேன் நோட்பேட். ஸோ நோட்பேட் இஸ் கன்வீனியன்ட். ஸோ இப்போ நமக்கு தேவையானது ஒரு HTML code for this section and a script for this section. So let's start with HTML. Okay. So HTML நமக்கு இந்த ஸ்டைல் ஷீட்டை பற்றி நான் லேட்டராக சொல்கிறேன், பிகாஸ் நம்ம அந்த செக்ஷன் போகும்போது we'll refer this. ஸோ என்னோட ஹெட்டர் வந்து கண்டிப்பாக டைட்டில் பார் வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஜெனரேட்டர் கொடுக்க போகிறேன். ஸோ பிகாஸ் தட் இஸ் மை எய்ம் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். Body content kulla I need to print this one. So this is header, so heading section. So heading section ku na enna panna poren, idu I think h1 heading tag use பண்ணிட்டேன். So h1 heading tag la என்ன heading for this page இருக்கோ அதை நான் கொடுத்துட்டேன். So next நமக்கு தேவையானது ஒரு ஃபார்ம் வேணும். அந்த ஃபார்ம்ல உங்களுக்கு ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ், ரெண்டு லேபிள் பாக்ஸ், ஒரு சப்மிட் பட்டன் வேணும். ஸோ அதுதான் இதை நான் கிரியேட் பண்ணேன், ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபார்மில்
ரெண்டு லேபிள் wants to get number enter number அப்படிங்கிற லேபிள் கிரியேட் பண்ணிக்க and wants to get text so என்ன டெக்ஸ்ட் வாங்க போறோம் நம்பர்ஸ் வாங்க போறோம் என்ன நம்பர்ஸ் வாங்க போறோம் 2 நம்ம கொடுத்தோம் இல்லையா 2 8 10 15 கொடுத்தோம் இல்லையா ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நான் HTML இன்புட் டேக் யூஸ் பண்ணுறேன் ஸோ டெக்ஸ்ட் அப்படிங்கிறனால டைப் வந்து டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ என்னோட ஐடியும் நேம் நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக ரெக்கார்டு ஃபீல்டாக இருக்கணும் ஸோ அதனால் ரெக்கார்டு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் நமக்கு தேவையானது ஒரு லேபிள் பாக்ஸ் என்டர் தி ரேஞ்ச் ஸோ லேபிள் கிரியேட் பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு நம்பர்ஸ் வாங்க போகிறேன் இல்லை ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் ஸோ அதனால் இங்கே ரேஞ்ச் நம்பர்ஸ் கொடுக்க போகிறேன் ஸோ அதனால் ஐம் கோயிங் டு யூஸ் இன்புட் டேக் டைப் நம்பர் ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு ஒரு ரேஞ்சு ஐடி கொடுக்க போகிறீங்க நேம் கொடுக்க போகிறீங்க ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையானது ஒரு சப்மிட் பட்டனோட கேப்ஷன் வேல்யூ என்னவா இருக்க போகுது அப்படின்னா ஜென்ரேஷன் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஸோ அதனால் ஜென்ரேட் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் இப்படி ஒரு கேப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே உங்களோட சப்மிட் பட்டனில் உங்களுக்கு கேப்ஷன் ஆகும் ஸோ நமக்கு ஒரு ஃபார்ம் ரெடி நெக்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது இந்த இன்புட்டை நம்மளோட ப்ராசஸ் பண்ணி PHPயில் மல்டிப்ளிகேஷன் டேபிள் பிரிண்ட் பண்ண போகிறோம் ஸோ டு ஸ்டார்ட் a PHP program all PHP programs start with lesson question mark PHP this is the way you have to start your PHP ஏன் இது ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க இப்படி ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனில் ப்ரௌசர் will understand only HTML பட் ஆனால் நம்ம நடுவில் ஸ்கிரிப்ட் எதை யூஸ் பண்ணிக்கிங்க PHP ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கிங்க ஸோ PHP உங்களோட இன்டர்பிரிட்டர் உங்களோட வெப் சர்வரில் இருக்கிற இன்டர்பிரிட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் where to start your PHP script where the PHP end அப்படிங்கிறது சொல்லி ஆகணும் ஸோ அதனால we use this tag so by identifying this tag system will understand that this following codes are PHP program அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸோ அதனால இது எப்பவுமே PHP start with this code and end with this code question mark greater than symbol கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட PHP code section முடிஞ்சிச்சு so between this tag we are going to write this PHP script now this section of code எதுக்கு யூஸ் பண்ண போறோம்ப்பா ஸோ இங்கே நம்ம செய்ய வேண்டியது நம்ம சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணும்போது போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஆப்வியஸ்லி போஸ்ட் மெத்தட் பண்ணும்போது நமக்கு பேஜ் லோட் ஆகும் சேம் பேஜ் திருப்பி லோட் ஆகும்போது இனிஷியல் ஸ்டேஜில் தட் இஸ் ஃபஸ்ட் டைம் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸ் வேல்யூஸ் தட் இஸ் நம்பர் அண்ட் ரேஞ்ச் நம்பர்ஸ் அண்ட் ரேஞ்ச் ரெண்டுக்குமே வேல்யூஸ் இருக்காது ஸோ இஃப் not set numbers if not set range நீங்க என்ன actually என்ன condition first time load பண்றீங்க so in that time you don't need to print your table so you going to print provide both numbers and range first time execute பண்ணும்போது second time execute that is submit button press பண்ணும்போது தான் உங்களுக்கு பேஜ் திருப்பி லோட் ஆகும் in that time நமக்கு இந்த செக்ஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடும் ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு எந்த போர்ஷன் வரும் உங்களுக்கு இந்த போர்ஷனுக்குள்ள வரும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம நம்பர்ஸ் கொடுத்து சப்மிட் பண்ணும்போது உங்களோட கோடிங் இந்த செக்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ பிகாஸ் இஃப் தி கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் ஆயிடும் ஸோ இப்போ நம்ம தேவையானது உங்களோட டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்கீங்க 2 8 10 15 கொடுத்துருக்கீங்க ஸோ இது ஒரு ஸ்ட்ரிங் இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ் தட் இஸ் இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் 2 8 10 15 இத தனியா வாங்கி அது ஸ்ப்ளிட் பண்ணி 2 தனியா 8 தனியா 10 தனியா 15 தனியா ஸ்ப்ளிட் பண்ணி அது ஒரு அரேல ஸ்டோர் பண்ணும் ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்குது ஒரு டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் அதை நம்ம வாங்கி அதை என்ன பண்ணணும் ஸ்ப்ளிட் பண்ணணும் ஸோ அதுக்காக நமக்கு ஆல்ரெடி PHPல உனக்கு பில்ட்-இன் ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ எக்ஸ்ப்ளோட் இருக்குது அதை நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம் ஸோ எப்படி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற டெக்ஸ்ட் நம்ம வாங்குறது பை யூசிங் போஸ்ட் என்விரான்மெண்டல் வேரியபிள் அதில் நீங்கள் பாஸ் பண்ண போது என்னது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட ஐடென்டிஃபையர் தட் இஸ் ஐடி டெக்ஸ்ட் பாக்ஸோட ஐடி என்ன கொடுத்துருக்கீங்க நம்பர்ஸ் ஸோ அந்த நம்பர்ஸும் கொடுப்பீங்க ஸோ இப்போ நம்பர்ஸில் நமக்கு என்ன வரும் we'll get 2 8 10 15 ஸோ இந்த நம்பர்ஸை வாங்கி we go to explode it
எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எப்படி நீங்க ஒரு நம்பரையும் இன்னொரு நம்பரையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க பை யூசிங் இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கோ கமா யூஸ் பண்ணிக்கோ ஸோ அதனால செப்பரேட்டா இங்க கமா ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்க வேற ஏதாவது சிம்பிள் யூஸ் பண்ணுறீங்க அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த எக்ஸாம்பிள் படி நான் ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் செப்பரேட் பண்ணதுக்கு கமா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பை யூசிங் திஸ் ஃபங்க்ஷன் we get an array of values 2 8 10 and 15 so இப்படி நமக்கு இந்த values எல்லாம் string வாங்கி we convert the string into numbers so array of numbers வாங்கிடுவோம் so next நம்ம என்ன வாங்கணும் range of எந்த range வரைக்கும் numbers கொடுத்தீங்க so அது இங்க எந்த text box ல இருக்கு range அப்படிங்கற id ல இருக்க text box so post range கொடுக்கும்போது we'll get value of this so இந்த values வந்து நம்ம என்ன பண்ணனும்னா integer ஆ கன்வர்ட் பண்ணனும் so ஏற்கனவே டிஃபால்ட்டா text box ல இருக்குது string ஆ இருக்கும் so range அப்படிங்கிறது numbers integer value so we need to convert it into int so அதனால int அப்படிங்கறத நான் கொடுத்திருக்கேன் so இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு ரெண்டு values கிடைச்சிருக்கு ஒன்னு numbers array இன்னொன்னு range now the main part என்ன பண்ண போறோம் we going to use these two values to print this section of output so first section நம்ம என்ன பண்ண போறீங்க loop statement யூஸ் பண்ண போறோம் loop statement யூஸ் பண்ணி நம்மளோட arrayல இருக்கிற 8 2 8 10 15 இந்த ஒவ்வொண்ணுக்கும் தனித்தனியா நம்ம என்ன பண்ண போறோம் multiplication table print பண்ண போறோம் so நம்ம யூஸ் பண்ண போற for each statement is to iteratively get individual values okay so numbers array ல இருந்து ஒரு எலிமெண்டா நீங்க வாங்க போறீங்க அதுக்கு better option வந்து for each அப்படிங்கற loop statement so for each number in numbers நம்ம என்ன பண்ண போறோம் multiplication table print பண்ண போறோம் so to print first multiplication table நம்பர்ஸ்ல எந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் ப்ரிஃபர் பண்ணுமோ அந்த வேரியபிள் இருக்கும் அந்த வேல்யூஸ் இருக்கும் so multiplication table for first letter என்னது 2 so 2 within this range என்ன வேல்யூ 10 so இது வந்து ஒரு ஹெட்டிங் மாதிரி நம்மளோட டேபிளுக்கு நாங்க கொடுத்திருக்காங்க சரிங்களா so that followed table வந்து multiplication table for 2 in the range of 10 அப்படிங்கிறது நமக்கு print ஆகும் so நான் எங்களோட multiplication table structure ல print பண்ண போறேன் so I'm going to use this echo with the tag table so இப்ப table empty table prepare பண்ணியாச்சு இப்போ உள்ள ஒவ்வொரு ரோலையும் நம்ம என்ன print பண்ண போறீங்க multiplication table ஓட values print பண்ண போறோம் so for that இப்போ நமக்கு எந்த multiplication table தெரிஞ்சு போச்சு number தெரிஞ்சு போச்சு எந்த ரேஞ்சில நம்ம print பண்ண போறோம் அதுவும் தெரிஞ்சுச்சு so using for loop I'm going to use this section of code to print this section of output okay so for that I'm going to use for loop statement so for இந்த ஒவ்வொரு லூப்லயும் ஒவ்வொரு inner for loopலயும் இந்த ஒரு row உங்களுக்கு print ஆகும் so அதனால I'm going to use this echo so இந்த echo என்ன ஆகும் உங்களுக்கு first எந்த multiplication table அந்த multiplication table ஓட number வேணும் so இது எந்த வேரியபிள் இருக்கு நம்பர்ல so இந்த row create பண்றேன் இந்த ரோல first cellக்கு td tag create பண்றேன் இந்த td tag குள்ள நமக்கு இங்க நம்பர் இந்த cross symbol and அவங்க iterationல இருக்கிற I value so number this section of code is to get value of number variable அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும் cross அப்புறம் value of iteration so இங்க என்ன 1 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ரேஞ்ச் வரை கொடுத்திருக்கேன் so அந்த வேல்யூ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் செல் க்ளோஸ் ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன செல்ல பண்ண போறீங்க நீங்க ஒரு ஈக்குவல் சிம்பல் வேணும் so இது நியூ செல் so நியூ செல்லுக்கு we have to start new td tag equal to td tag க்ளோஸ் பண்ணேன் so you will get this section of cell இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் இந்த ரெண்டு வேல்யூஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண வேல்யூஸ் இங்க பிரிண்ட் பண்ணனும் so அதுக்கு நான் இன்னொரு td tag ஓபன் பண்றேன் so within the tag result variable print பண்ணேன் result variable ஓட வேல்யூ என்ன இங்க இருக்கு என்னது கால்குலேட் பண்ணிக்கோ number into I so நம்மளோட இந்த first row படி 2 into 1 2 into 1 வந்து 2
ஸோ அதனால் இந்த செக்ஷன் இங்கே ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணணும். ஸோ ரிசல்ட் இஸ் printed. Okay, so once this row is closed அப்படின்னா எதை வச்சு க்ளோஸ் பண்ணோம், tr tag க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ ஃபார் ஆல் தி ரேஞ்ச் ஃப்ரம் 1 to 10 உங்களுக்கு இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட ஒவ்வொரு ரோ பை ரோவா உங்களுக்கு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். when it reach range 10 உங்களுக்கு லூப் எண்ட் ஆயிடும். ஸோ லூப் எண்ட் ஆனோன்னு நமக்கு செய்ய வேண்டியது கிரியேட் பண்ண டேபிளை க்ளோஸ் பண்ணிடும். ஸோ this table is over after this table க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ within the rangeக்குள்ள இருக்கிற டேபிள் நமக்கு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் 2 டேபிள் பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டேபிள் என்னது, 8th டேபிள். ஸோ நெக்ஸ்ட் எங்க லூப் போவோம், ஃபார் ஈச் போவோம். ஸோ இப்போ இங்கே நம்பர்ஸில் என்ன இருக்கும், நம்பரில் 8 இருக்கும். இப்போ 8th டேபிள் பிரிண்ட் பண்ணோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஃபார் 8 in the range 10. ஸோ இப்போ அகைன் ஸ்டார்ட் ஃப்ரம் 1 to 10 நமக்கு என்ன டேபிள் கிடைக்கும், 8th டேபிள் கிடைக்கும். ஸோ அதுக்கு ஒரு டேபிள் கிரியேட் ஆகி உங்களுக்கு ரோ பை ரோ உங்களுக்கு இது மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஃபார் 8 பிரிண்ட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா அகைன் இட்டரேஷன். இந்த இட்டரேஷன்ஸில் நமக்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னது இஸ் 10. ஸோ 10th டேபிள் பிரிண்ட் ஆகும். 10th டேபிள் பிரிண்ட் ஆகி முடிஞ்ச உடனே டேபிள் க்ளோஸ் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் இட்டரேஷன் we have one more variable. So last value is 15. So 15 multiplication table print ஆகும். So once முடிச்ச உடனே மேலே போகும்போது there is no number further. So உங்களுக்கு லூப் எக்ஸிட் ஆகும். ஸோ ஒன்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூசிங் திஸ் கோட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிளை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேபிள் நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபார்மட் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால டேபிளில் நீங்கள் டிஃபைன் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் வேல்யூஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ண போறீங்க. என்ன அப்படின்னா ஸ்டைல். ஸோ div அப்படிங்கிற செக்ஷனுக்கு நான் ஸ்டைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த செக்ஷனில் என்ன நான் ஸ்டைல் கிரியேட் பண்ணணும் தட் வில் பி அப்ளிகபிள். ஸோ என்ன டிசைன் அப்ளிகேட் பண்ணுறேன், ஸோ என்னோட பாடி டேகு, டேபிள் டேகு, அதுக்கான ஸ்டைல் ஷீட் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ டேபிளுக்கு நான் வந்து பார்டர் கொடுத்துருக்கேன், டேபிளோட வித் கொடுத்துருக்கேன், மார்ஜின் கொடுத்துருக்கேன், டேபிள் ஹெட்டோட டேட்டாவோட பார்டர் கொடுத்துருக்கேன், பேடிங் கொடுத்துருக்கேன், அண்ட் உள்ள இருக்கிற கண்டென்ட் டெக்ஸ்டோட அலைன்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் டு கிவ் a good appearance of my table. ஸோ அதுக்காக மட்டும்தான் நான் இந்த ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணிக்கிறேன், nothing more than that. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிளை உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களோட PHP யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் உங்களோட PHP ப்ரோக்ராமில் மல்டிப்ளிகேஷன் டேபிள் எப்படி நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. We'll see in the next exercise.